இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் காவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் காவலாய் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. ஆண்டவரான இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆண்டவர் ஒருவரை அழைப்பார் என்று சொன்னால், என்னை பின்பற்றி வா, அல்லது வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை அன்று வாக்கு கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அப்படியே செய்வார். ஏனென்றால் அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அவன் மீன் பிடிக்கும்படியாய் போய் திரும்பி வருகிறான். படகு வெறுமையாக இருக்கிறது. அவனை சார்ந்தவர்களுடைய படகு வெறுமைதான். இயேசு அந்த கடற்கரையில பிரசங்கிக்கிறார். பேதுருடைய படகிலே நின்று பின்பு பிரசங்கம் மனித ஜனங்கள்லாம் அனுப்பிவிட்ட பிறகு படகை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ, வலைகளை போட்டு சொல்லும் பொழுது, ராம் முழுதும் நாங்கள் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் நம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன்னு சொல்லி போடுகிறார். வலைகள் நிறைய மீன், படகுகள் எல்லாம் நிரம்பினதாக அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்து இயேசு சொல்ல, என்னை பின்பற்றி வா, இது முதல் நீ உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். மீன் பிடிக்கிற பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் சொன்னார். அப்படியே பின்பற்றி வருகிறார். 3.5 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையில இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்து போகும் பொழுது பேதுரு பின் வாங்குகிறார், மறுதளிக்கிறார். ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிட்டே. ஆனால் பின்மாற்றி தந்த பேதுருடைய வாழ்க்கையில மீண்டும் அவர் மாற்றம் கொண்டு வந்து இயேசுவுக்காய் எழும்பி பலத்த காரியங்கள் செய்ததை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க முடியுமே. ஏன்? அவர் அழைத்தார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே அவர் அழைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய அழைப்பை ஏற்று அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அந்த காணியாட்சிக்குள்ளே அவருடைய சமூகத்திலே ஆட்டுக்குட்டிகளா அவருடைய மந்தையின் கீழாக வந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் தமது வார்த்தையை ஒரு நாள் நிறைவேற்றுவார். சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். எப்படி இது முடியும், எப்படி ஆகும் என்று சொல்லி பல சந்தேகங்கள் கூட வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம். ஆனாலும் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும், அப்படியே செய்வார். குறிப்பிட்ட ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு மனிதரை ஆண்டவர் சந்தித்து அழைக்கிறார். அவருக்கு பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் இருக்கிறது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய ஊழியத்தை செய்வான்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு, பெரிய வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வருகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் தேசங்கள் அளவில் பயன்படுத்துவேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து வரும்பொழுது எல்லாவற்றையும் போய் கடைசியில் வாடகை வீட்டுக்கு தான் இருக்கிறார். நல்ல வசதியாக இருந்தவர் வாடகை வீட்டுக்கு வந்து கஷ்டப்படும் போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கஷ்டப்பட்டவர்கள் நல்ல நிலைமைக்கு போவதை தான் நாம் பார்ப்போம். வேறு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டோடைய அழைப்பேற்று வரும்போது நடந்ததை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். கஷ்டத்தில் ஆண்டோடைய அழைப்பை உறுதியாய் நம்பினார், சார்ந்திருந்தார், விசுவாசித்தார். முழு குடும்பமே யோசிச்சு ஒருவர் தவறு பண்ணிட்டாரோ, இந்த முடிவு ஆண்டவர் சொல்லாம எடுத்துட்டாரோ என்று சொல்லி இல்லை. ஆனால் இந்த அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைக்கிறவர் உண்மையா இருக்கிறார். அதே வண்ணமாக நடந்ததென்ன, தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் சம்பாத்தியம் பண்ண எல்லா செல்வங்களையும் கொடுத்துட்டு வந்தாரு. ஆனால் இன்று அவருடைய சபை எல்லா கண்டங்களிலும் இருக்கிறது. சொந்தமாய் சபைகளை தேசங்கள் லெவல்ல கொடுத்து கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். இதுதான் தேவனுடைய நடத்தல். ஏன் நமக்கு செய்ய முடியாது? ஏதோ ஒரு சின்ன காரியத்தை இழந்து விட்டோம், ஏதோ ஒன்று போய்விட்டது, வேலை போய்விட்டது, சுகம் போய்விட்டது, பலன் போய்விட்டது, வீடு போயிட்டு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை பிடித்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் தாண்டி அவர் காரியங்களை செய்வதோடு மட்டுமல்ல, திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார், பயன்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். அதனால்தான் இந்த நாளிலும் கூட இந்த ஆடியோ மூலமாய் நாங்கள் என்னுமாய் அறிந்து கொள்ள முடிகிறது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது, தெரிந்து கொண்டு என்னுமை பின்பற்ற முடிகிறதப்பா. அந்த நாளிலும் கூட நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்தருளுங்கப்பா. இன்னும் காரியங்கள் வாய்க்கலே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, பேசினாரே, சொன்னாங்களே, ஒண்ணுமே நடக்கலையே, இன்னும் அப்படியே நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக தானே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நாளில நினைவு கூர்ந்து சூழ்நிலைகளை மாற்றுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மையாக வைத்து நீர் கூட இருக்கிறதை காண்பிப்பீராக. இந்த நாள் அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரால் எல்லாம் கூடும். ஏனென்றால் அவர் அழைக்கிறவர், அழைத்தவர். அவருடைய அழைப்பிலே நாம் நிற்போம் என்று சொன்னால், அதை அலட்சியப்படுத்தாமல் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால்,
மகிமை நம்மளமாய் காணப்படும். கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும், சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார்.